கடவுளை நேரில் கண்டவர்கள் இந்த கலியுகத்திலும் இருக்கத்தானே செய்கிறார்கள். இது ஒரு பக்கம். இது எப்படி சார் யார் கலியுகத்தில் இருக்கான்னு கேட்டா, நம்ம 63 நாயன்மார்களினுடைய புராணத்தை படிக்கிறோம். அதே மாதிரி ஆழ்வார்களை பற்றியும் படிக்கிறோம். இத்தனை ஆழ்வார் இருக்கா, ஆண்டாள் இருக்கா, இவாள்லாம் கடவுளை நேரில் தரிசனம் பண்ணியிருக்காங்கிறதே சொல்லியிருக்கா இல்லையா? ஆக 63 நாயன்மார்களும் இந்த கலியுகத்திலே வாழ்ந்தவர்கள் தான். யாருமே வேற யுகத்துல வாழ்ந்ததா சொல்லலை. அதே மாதிரி இந்த ஆழ்வார்கள் அப்படின்னு பார்த்தா கூட இந்த கலியுகத்திலே நம் கண் முன்னால் வாழ்ந்தவர்களாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர் அனைவருமே தெய்வத்தை நேரிலே கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை நமக்கு பதிவிட்டிருக்கிறார்கள். ஆக இதை நாம் நம்ப வேண்டும். இது ஒரு பக்கம். இது எல்லாவற்றையும் விட நமக்கு சாஸ்திரம் எப்படி தெரியுமா சொல்லி தர்றது? தெய்வாம் மானுஷ ரூபேனா அப்படின்னு சொல்றார். எப்படி இறைவனை நம்ம கடவுள் அப்படின்னு சொன்னா உடனே தலையில பெருசா ஒரு கிரீடம் வச்சுக்கிட்டு, கையில சங்கு சக்கரம் வச்சுக்கிட்டு, ஒரு கையில கதையை வச்சுட்டு நமக்கு இப்படி நிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா திரைப்படங்கள்ல அப்படித்தான் நம்ம கடவுளினுடைய உருவத்தை பார்த்திருப்போம். அப்படித்தான் வரணுங்கிற அவசியம் இல்லையே. அப்படி வந்தாதான் கடவுளா? அதை விட ஆபத்து காலத்திலே எவர் ஒருவர் நமக்கு உதவி செய்கிறாரோ அவர்தான் கடவுள்.